முக்கிய செய்தி. வரும் தேர்தலில் விருத்தாசலத்தில் பிரேமலதா போட்டியிடுகிறார். தேமுதிக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் தேர்தலில் விருத்தாசலத்தில் பிரேமலதா போட்டியிடுகிறார். விருதுநகரில் விஜய பிரபாகர் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேமுதிக வேட்பாளர் பட்டியலானது வெளியாகியிருக்கிறது. வரும் தேர்தலில் விருத்தாசலத்தில் பிரேமலதா போட்டியிடுகிறார். அதேபோல் விருதுநகரில் விஜய பிரபாகர் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப். விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதர்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதே போல கழகத்தினுடைய அவைத் தலைவர் வி இளங்கோவன் தருமபுரி தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கழக கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழக இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் ஓமலூர் தொகுதியில போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேசன் மயிலம் தொகுதியில போட்டியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் பல்லவரம் தொகுதியில போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி திருத்தணி தொகுதியில் போட்டியிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் குடியாத்தம் தனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட செயலாளர் பிரதாப் பிரதாப் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் போரூர் டி.பி. சரவணன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில 10 தொகுதிகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்போது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார். அதன்படி விருதாச்சலம் தொகுதியில கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடப்படுகிறார். இந்த ஏற்கனவே விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை முதல் முறையாக மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அத்தொகுதியில் தான் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல விருதுநகர் தொகுதியில கழக இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகர் போட்டியிடுகிறார். கடந்த முறை அவர் தோல்வியை தழுவினார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் விஜய பிரபாகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கழக அவைத் தலைவர் இளங்கோவன் தருமபுரி தொகுதியில போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எல் வெங்கடேசன் அதாவது தேமுதிக ஆரம்ப கட்ட சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அதன் பிறகு அவர் தற்போது மயிலம் தொகுதியில அவரை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். எல் வெங்கடேசன் அவர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார். அவரை மயிலம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓமலூர் தொகுதியில சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லவரம் தொகுதியில் அனகை முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இவர் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். இவரை பல்லவரம் தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருத்தணி திரு டி. கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்து வருகிறார். இவர் திருத்தணி தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அதே போன்ற குடியாத்தம் தனி தொகுதியில் கே.பி. பிரதாப் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருவண்ணாமலை மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய போலூர் தொகுதியில் டி.பி. சரவணன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் தேமுதிக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு முதல் முறையாக விருதாச்சலம் தொகுதியில தான் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு சென்றவர். அந்த தொகுதியில மீண்டும் திமுக கூட்டணியில வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதியில தான் தற்போது பிரேமலதா விஜயகாந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல விருதுநகர் தொகுதியில விஜய பிரபாகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல தருமபுரி தொகுதியில வி இளங்கோவன் கழக அவைத் தலைவர் அவரை போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மேற்கு பகுதியில் அழகாபுரம் மோகன்ராஜ் கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலம் தொகுதியில விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் எல் வெங்கடேஷ் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஓமலூர் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஓமலூர் தொகுதியில்
தொகுதியில் இளங்கோவன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லாவரம் தொகுதியில வந்து அனகை டி முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருத்தணியில வந்து டி கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குடியாத்தம் தனி தொகுதியில வந்து KP பிரதாப் மாவட்ட கழக இருக்கிறார். அவர் போடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலூர் தொகுதியில வந்து TP சரவணன் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை தான் பிற்பகல் முதலமைச்சர் அவர்கள் திமுக கூட்டணியில் எந்தெந்த தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று குறித்த பட்டியலை வந்து வெளியிட்டார். தொடர்ச்சியாக திமுக அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய வேட்பாளர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு இந்த நிலையில வந்து தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் இம்முறை திமுகவுடைய கூட்டணியில் வந்து அங்கம் வகித்திருக்கிறது. முதல் முறையாக திமுக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து களம் காண இருக்கிறது தேமுதிக. அந்த வகையில தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜ்யசபா உறுப்பினரும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில 10 உறுப்பினர் 9 பொது தொகுதிக்கும் ஒரு தனி தொகுதிக்குமான வேட்பாளர் பட்டியலை தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். விருதாச்சலம் தொகுதியில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகர் கலங்க இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் வந்து போட்டியிடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் தான் விஜய பிரபாகர் வந்து தோல்வியை தழுவினார். தொடர்ச்சியாக அவருக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து வாய்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அவர் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கடந்த காலங்களில் வந்து தேமுதிகவை பொறுத்தவரை பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு சென்றனர். அதில் வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தேமுதிகவில் இருந்தனர். தொடர்ச்சியாக விஜயகாந்தோடைய விசுவாசமிக்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் 2 பேர். அதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்ட செயலாளர் L வெங்கடேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று வெற்றி பெற்றவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தற்போது மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல அனகை முருகேசன் மாவட்ட செயலாளர், அவருக்கு வந்து பல்லாவரம் தொகுதியில வந்து இம்முறை வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல TP சரவணன் வந்து போலூர் தொகுதியில வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில தனி தொகுதி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேமுதிக வந்து வேட்பாளர் அறிவிப்பது தனி தொகுதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து குடியாத்தம் தனி தொகுதியில வந்து KP பிரதாப் அவர் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் பகுதியில வந்து அழகாபுரம் மோகன்ராஜ், இவர் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். 3 சட்டமன்ற உறுப்பினருக்கு இம்முறை வந்து தேமுதிகவில் வந்து மீண்டும் வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக வந்து 2011ஆம் ஆண்டு வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி அமைத்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து கடந்த முறை வந்து அமமுகவுடன் கூட்டணி வந்து சந்தித்தது. அதன் பிறகு அதிமுகவுடன் தொடர்ந்து வந்து கூட்டணியை வந்து சந்தித்து வந்தது. இம்முறை கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணியில் வெளியே வந்து தேமுதிக தற்போது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறது. முதல் முறையாக திமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிறது. அதன்படி கடந்த காலங்களில் தேமுதிக சார்பில் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைந்த தேமுதிகனுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்துக்கு விசுவாசமான இருந்தவர்கள் 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அழகாபுரம் மோகன்ராஜுக்கு வாய்ப்பு இம்முறை வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சேலம் மேற்கு மாவட்டத்தில் இருப்பார் என்று சேலம் மேற்கு மாவட்டத்திற்கு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மயிலம் தொகுதியில் வந்து L வெங்கடேசன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக சார்பில் மயிலம் தொகுதியில அதிமுகவில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் இவருக்கு எதிராக அவர் போட்டியிடுகிறார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் அவர் வந்து பல்லாவரம் தொகுதியில வந்து அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு இம்முறை வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல விருதுநகர் தொகுதியில வந்து கழக இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியில பிரேமலதா விஜயகாந்த் கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து இவர்கள் வந்து வேட்பாளராக களமிறக்கப்பட்டு இவர்கள் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னும் 2 தினங்களில் இவர்கள் அனைவரும் வந்து அவரவர் தொகுதியில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வந்து தற்போது தேமுதிக
வந்து அறிவித்திருக்கிறது. விருதாச்சலம் தொகுதியை பொறுத்தவரை பிரேமலதா விஜயகாந்த் கழக பொதுச் செயலாளர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தர்மபுரியை பொறுத்தவரை திரு வி இளங்கோவன் கழக அவைத் தலைவராக இருக்கிறார், தர்மபுரி தொகுதியில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் மேற்கு பகுதியில வந்து திரு அழகாபுரம் ஆர் மோகன்ராஜ் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார், இவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில வந்து திரு வி விஜய பிரபாகர் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. கழக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார் வி விஜய பிரபாகர் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓமலூர் தொகுதியில வந்து திரு ஏ ஆர் இளங்கோவன் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார், இவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில வந்து திரு எல் வெங்கடேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவர் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளராகவும் இருந்து வருகிறார், அவருக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல்லாவரம் தொகுதியில திரு அனகை டி முருகேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளராகவும் இருந்து வருகிறார், அவருக்கு வந்து இம்முறை வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருத்தணியில திரு டி கிருஷ்ணமூர்த்தி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார், திருத்தணி தொகுதியில வந்து அவர் வந்து வாய்ப்பு வழங்க என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சட்டமன்ற தேர்தலில் 9 பொது தொகுதியும் ஒரு தனி தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தனி தொகுதி குடியாத்தம் தனி தொகுதியில வந்து கே.பி. பிரதாப் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கே.பி. பிரதாப் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் தேமுதிகவில். அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளர் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து டி.பி. சரவணன் வந்து போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு 10 தொகுதிகள் வந்து தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டது. விருதாச்சலம் தொகுதியும் அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியும் வந்து தேமுதிக வந்து அந்த